வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வள்ளியின் தர்பார் ஆரம்பமாகுதுங்க. வள்ளிக்கா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஏங்க என்ன? எதுக்கு? அக்கா, என்ன மறந்துட்டிங்களா? உங்கள் கதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அட என்ற கதையா? யாக்கண்ணு இன்னும் அதை நினச்சிட்ருக்குற? எப்படி கண்ணு கதை சொல்கிறது? எனக்கு சொல்ல தெரியாது கண்ணு. எப்படி ஆரம்பிக்கிறது கதைன்னா? வள்ளி, இந்த காஃபியை வாங்கு, ஃபஸ்ட்டு காஃபி குடி. யாரை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ இல்லை யார் உனக்கு முக்கியமானவங்களோ அவங்கள ஒருத்தர்கிட்டருந்து ஆரம்பி. அப்படியாக்கா சொல்கிறீங்க? ஆறுகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? சரி அக்கா, எங்கே நங்கையாட்டிருந்து ஆரம்பிக்கட்டுமா? வள்ளி, என்னடி நங்கையாட்டிருந்து ஆரம்பிக்கிறேங்கிற? வேறு யாரும் உனக்கு பிடிச்சவங்களே இல்லையா? அக்கா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களங்காட்டியும் நம்ம வாழ்க்கைக்கு யார் வழிகாட்டினாங்கங்கிறது தானக்கா முக்கியம். அப்படி பார்த்தா முதல்ல இங்கே நங்கையாத்தான் வரும், அப்புறம் தான் இன்னொருத்தவங்க வருவாங்க. அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கே நங்கையாட்டிருந்து ஆரம்பிக்கிறேன். வள்ளின்னு ஒருத்தி இருந்தா, ஆனால் வள்ளின்னு ஒருத்தி வாழ்ந்தான்ற மாதிரி சொல்ல வச்சாங்க வருங்க. எங்கள் நங்கையாத்தான் அது காரணம். அப்போ எங்கள் நங்கையாட்டிருந்து ஆரம்பிக்கிறது தானே நியாயம். அக்கா, ஒன்றுமே புரியல. இருந்தா அப்படிங்கிறதுக்கும் வாழ்ந்தாங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கக்கா. அது என்னக்கா நான் அப்படி சொல்லி விட்டேன்? மூச்சு வாங்கி மூச்சு விட்டோம்னா உசுரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். நான் கஷ்டம் நஷ்டம்னா என்னென்னு தெரிஞ்சு, நம்பிக்கைனா என்ன, துரோகம்னா என்ன, கடமைனா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அப்போத்தான் நம்ம வாழ்ந்தோன்னு அர்த்தம். வெகு காலமாக நான் உசுரோடு இருந்தேங்கன்னு இப்போ தான் கொஞ்ச நாளாக வாழ்கிறேன். அது காரணமே எங்கள் நங்கையாத்தான். அத்தை எங்கள் நங்கையாட்டிருந்து ஆரம்பிக்கிறேன்னு ராணிக்கு அப்போ புரியுதில்ல? ஓ, புரியுது புரியுது புரியுது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. போக போக புரியுங்கன்னு. அக்கா, நான் இப்போ இருக்கிறேன்னா வாழ்கிறேன்னா? எனக்கு எப்படின்னு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு மணிமொழி நல்ல புள்ள. அதை தாண்டி நீ இருக்கிறியா வாழ்கிறியான்னு உங்கள் வீட்டில் இருக்கையில் நீ தனியாக இருக்கிறப்ப யோசனை பண்ணி பாரு, உனக்கு புரியும். ஓகே, முன்ன கதையை சொல்கிறேன். நல்ல காரியத்துலேருந்து ஆரம்பிக்கல. எங்கள் நங்கையாக்கு கல்யாணமான கதையிலேருந்து சொல்கிறேன். கண்ணு, எங்கள் நங்கையாக்கு 17 வயசு இருக்குமா? அப்போ எங்கள் மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கண்ணு. ஏதோ அவங்களுக்கு உடம்புல ஒரு மாற்றம். ஏதோ கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கே போகலை. அப்புறம் நாளும் பொழுதும் போனால் அவங்களுக்கு என்னவோ பண்ணுது, சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறாங்க, உடம்பெல்லாம் வெளுத்தாப்பில் போயிடுச்சு. அட ஆஸ்பத்திரிக்குவா போகலான்னா போகிறதே இல்லை. சரியாக போயிடும் இப்படியே காலம் கடந்து போச்சு. அப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகி போச்சு. சனமெல்லாம் பார்த்துட்டு என்ன இது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இப்படியே கிடக்கிற நல்லா கேட்டதுக்கப்புறம் அப்புறம் முடிமானமாக போயே ஆகணும் அப்படிங்கிறப்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களம்மா. எனக்கு ஏதோ என்ன ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? பிள்ளை இருக்கையில் பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். நான் முன்னே சந்தோஷமாக பிள்ளை கல்யாணத்தை பார்த்துட்றேன், அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு அழுவாச்சாம்மா. அப்புறம் ஏற்கனவே பிறந்தவன் பையனுக்கு தான் கொடுக்குறதுன்னு பேசி வச்சுருந்ததுனால படவுடன்னு வேலையை பார்த்து கல்யாண வேலையில் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சொந்த பந்தம்லாம் உள்ளூர் தானே. ஆனால் 15-20 நாளே எல்லாம் பேசி முடிவாகி போய் கல்யாணமும் வச்சுட்டாங்களேம்மா. நல்லா சிறப்பாகவே பண்ணாங்களாங்கன்னு. அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் கையோடு நல்ல நாள் பார்த்து சாமி கும்பிட்டு வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு அப்புறம் எங்கள் மாமியார் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் சொந்தக்காரத்தான் டாக்டரு. அங்கே போய் அந்த ப்ரெஷர் பார்த்தாங்களாம் பாருக்கன்னு சுருண்டு விழுந்துருச்சோம் அங்கேயே. அப்புறம் பெட்டில் எடுத்து போட்டு அப்புறம் குளுக்கோஸ் எல்லாம் இறக்கி அப்புறம் டெஸ்ட்டு மேலே டெஸ்ட் எடுக்கிறாங்களாங்கன்னு சனமா ஆஸ்பத்திரியில். அப்புறம் கல்யாணம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வேற போச்சா. அப்புறம் கூட்டமாம்மா. இன்னும் அங்கேயும் அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போச்சாம்மா. அப்புறம் டாக்டர் என்னத்துக்கு இப்படி கூடி கிடக்குறீங்க, அப்புறம் மற்ற சனமெல்லாம் வர வேண்டாமா, பார்க்க வேண்டாமா, இல்லை வீட்டுக்கு போங்க, இந்த உள்ள பாவம் சின்ன உள்ள கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இப்படி கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறீங்க, பிள்ளைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்புறம் எல்லாரையும் அனுப்பி விட்டாங்களம்மா. அப்புறம் எங்கள் மாமனார், எங்கள் மாமியாருக்கான அவங்க அப்பா அம்மா, அவங்க பிறந்தவங்க 4 பேர் மட்டும் இருந்தாங்களாங்கன்னு. வள்ளிக்கா, அப்போ உங்கள் வீட்டுக்கார் அவர் எங்கே இருப்பார்? எங்கள் மாமியார் கூட தான் இருப்பார். ஆனால் குறுக்க பேசாத. சரி சொல்லுங்கள். அப்புறம் என்ன போச்சு, டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அப்புறம் ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சாட்டிருக்குது. டாக்டர் வந்து இவங்கள 4 பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. 4 கடந்து போச்சு.
ஆரம்பத்துலேயே வந்திருக்கணும். இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளால. அவங்க ரொம்பவும் உடம்புக்கு மோசமாகி போயிட்டாங்க. கவனிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க. நல்லா வளர்ந்துருச்சிங்க. பிறப்பும் இறப்பும் நம்ம கையிலையா இருக்குது, எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. முதல்ல நீங்கள் எதையும் மனசில் பெருசாக நினச்சிக்கூடாது. அப்படி இப்படின்னு ஏதோ அப்படி சுற்றி வளைச்சி பேசியிருக்கிறேன். அப்புறம் வேறு ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போகலாங்களா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நானே இந்த டாக்டர்கிட்டலாம் பேசிவிட்டு அங்கேயே மாற்றிக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னங்காட்டி எங்கள் மாமியாருக்கு அவங்க பிறந்தவங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம், அவளை சிரமப்படுத்த விரும்பலை, நாங்கள் டாக்டர் யாரோ வீட்டுக்கு வர வச்சு அப்பப்போ பார்த்துக்குறோங்க, கஷ்டப்படுத்த வேண்டாம், வீட்டுக்கு போகிறோன்னு. டாக்டருக்கு சரியான கோபம் வந்துருச்சம்மா. எல்லாருமே இப்படித்தான் அவசரப்பட்டு பேசுவீங்களா? எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுத்தா அப்புறம் டாக்டர்னு என்னத்துக்கு இருக்கிறது? அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறது முன்னே கேளுங்க அப்படின்னங்காட்டி சரி சரி சொல்லுங்கன்னு இருக்கிறாங்க. ஐயோ, மணிமொழி பிள்ளைங்க ஃபோன் பண்ணி பிடிச்சிக்கண்ணே, நான் போயிட்டு மீதி கதை சொல்கிறேன். அக்கா 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 அந்த ரோசா ராணி அதாரு அக்கா, நீங்கள் தான் சொன்னீங்க. அட ஆமாம், ரோசா ராணிக்கு என்ன அக்கா? உங்களுக்கு தெரியும், அவங்க யார் எங்களுக்கு சொல்லுங்கள். அட ரோசா ராணி பற்றி என்னங்கன்னு சொல்கிறது கண்ணே. அன்னைக்கு ஒரு நாள் நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் பாரு, எனக்கு முன்னாடி ஒரு உள்ளே போயிட்டு இருந்துச்சு கண்ணு, சுடிதார் ஓட்டுட்டு. நல்லா முடி நீளமாக இருந்துச்சு. நல்லா முடி பார்த்தா கட்டி இந்த நீளம் இருக்குதேன்னா, அந்த நடைய பார்த்தா இந்த பழைய நடி சரோஜதேவி இருக்கும் பாரு கண்ணு, அந்த மாதிரி. யாரா இது இந்த உச்சி வெயிலில் நிலா வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கிறது, அண்ணன் நட ஓட்டுக்கிட்டுன்னு நினச்சிக்கிட்டே போனேன் பாருங்க. அதுங்காட்டி இதை கடைக்காரமாக கூப்பிட்டாங்க. அது வள்ளி, அது ஆறுது புதுசாக நம்ம வீதியில் நடக்கிறது, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, சைடில் ரோஜாப்பூ வச்சுக்கிட்டு அப்படின்னாங்களே. அட அம்மா, நானும் அந்த நடையை பார்த்துக்கிட்டே பிள்ளைய வாக்க முட்டுட்டேன். ஏன்னா நானும் புதுசுதான் பார்க்கல, நான் அப்புறம் பார்த்தேனே ஆறு என்னன்னு கேட்டு சொல்கிறேனுங்கன்ட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம பருவதக்கா வீட்டுக்கு எதுக்கால கம்பெனிக்கார வீட்டுக்கு தான் குடி வந்திருக்குறாங்க. பருவதக்கா சொன்னாங்க, ஏடி இது புள்ள படுக்கிறப்ப பவுடர் டப்பாலாம் மேக்கப் சாமான் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்துக்குமே. நான் பார்த்தப்பெல்லாம் இந்த முகத்தில் மேக்கப் குறையவே இல்லை, செடியில் கூட பூ பூக்காமல் இருக்க மாட்டிருக்கு, இந்த புள்ள தலையில் பூக்காத நாள் இல்லவோ அப்படின்னாங்க. அக்கா, அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா அக்கா, சொல்லுங்கள். நான் பொழுதுக்கு ஒரு தரம் கண்ணாடியில் பார்த்தனாங்கிறது கூட எனக்கு நினப்பு இருக்காது, அது ஒரு சமர்த்தியம் அக்கா அப்படின்னு. ஆட போடி அந்த சமாத்தியத்தை, ஆலண்டா அழகா மோலண்டா ஓட்டையான் அப்படின்னாங்க. அக்கா அக்கா அக்கா, இப்போ நீங்கள் சொன்னது என்ன பழமொழி கண்ணு? அதுக்கு என்னக்கா அர்த்தம்? கண்ணே, அண்டாவாக்கா அழகாக இருந்தால் மட்டும் போதாது, தண்ணி ஊற்றுனா நிற்கணும். அது ஓட்டையாக இருந்தால் அந்த அழகால் என்ன போலன்னு? ஓ, இதுதான் அர்த்தமா? எனக்கு அது புரியவே இல்லை. ஓ, ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்கள். அந்த பெரிய மனுஷியை பாவம் வேலையை வாங்கிக்கிட்டு வயசு புள்ள இப்படி மேக்கப் குறையாமல் சுற்றிட்டு இருக்கிறத நல்லா இருக்கானாங்க. அட ஏனுங்க அப்படி சொல்கிறீங்கன்னா? அட ஓடி, அவங்க அம்மாலாம் இல்லை அவங்க மாமியாலானே தெரியல வள்ளி. காலையில் எழுந்திரிச்சி வாசு கூட்டுறதுலேருந்து வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் செய்கிறது அந்த பெரியம்மாத்தான் செய்யுது. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா மேனாமினிக்காட்டம் சுற்றிட்டு இருக்கிறது, வெளியே போகிறது வர்றது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க வருகன்னு, எனக்கு மனசெல்லாம் வெகுபாடு பட்டு போச்சு கண்ணு. அக்கா, அவங்க வீட்டுக்காரு, அவங்க வீட்டுக்காரண்ணா அவன் கிடக்கிறான் டோப்பா தலையா. டோப்பா தலைனா என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் கண்ணு, அவன் தலையில் முடி இருக்குதா இல்லை டோப்பாவை கமுத்தி வச்சுருக்கிறானே தெரியாது. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. இந்த அக்கா சொன்னதுக்கப்புறம் என்ன போக்கண்ணு, புருஷன்னு இப்படி அடிமையாக கிடக்கூடாது கண்ணு. கண்ணு, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மனுஷங்கள்லையே ஒரு நல்ல மனுஷன்னா, ஒரு பிள்ளைக்கு புருஷன்னா இப்படித்தான் இருக்கணும்னா அது அந்த நம்ம தமேந்திக்கா இருக்கிறாங்க வரானிக்கா, அந்த அண்ணன் தானுங்கக்கா. அந்த அண்ணன் மாதிரி ஒரு மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி மனுஷனெல்லாம் வாழ்கிறது இந்த பூமிக்கு புண்ணியமக்கா. ஐயோ, மறுபடியும் ஃபோன் அடிச்சு போச்சு பத்தியாக்கண்ணே. மறுக்க நேரம் ஒருத்தரையும் உட்காந்துட்டு நான் போயிட்டு வரேங்கண்ணே, நாளைக்கு வரேன். வள்ளியோட மாமியாருக்கு அப்படி என்ன தான் ஆச்சு?
அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதையும், தமேந்திக்கா வீட்டுக்காரர் பற்றி எவ்வளவு ஸ்பெஷலாக வள்ளி பேசுகிறதுக்கு என்ன காரணங்கிறதையும் வரும் பதிவுகளில் தெரிந்து கொள்வோம். வள்ளியின் தர்பார் தொடரும். வணக்கம்.